புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். காட் பிளஸ் யூ. வருகிற வருடம் 2026 வந்து ஒரு செழிப்பான வருடமாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் மத்தியிலே தேவனுக்காக பயணப்பட்டு, அதாவது அவருக்குள்ளே நாங்கள் பலப்பெற்று முன்னேறி செல்லக்கூடிய ஒரு பலம். எப்படி தேவ பிள்ளைகள் கடந்த காலத்திலே நடந்த சம்பவங்களை ஆதாரங்களாக வைத்து, படிப்பினையாக வைத்து, இந்த வருகிற 2026 வந்து நாங்கள் அதாவது எதிர்பார்ப்போட, வித் ஹோப் இன் கிரைஸ்டுக்குள்ளான எதிர்பார்ப்போடு நாங்கள் அதை முன்னேறி செல்ல வேண்டும். பலத்த கரத்தினால் அவருடைய நாங்கள் வழி நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். உறுதியாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்களுடைய சொந்த முயற்சி மட்டுமல்ல, எங்களுடைய சொந்த பலத்தில் இல்லை, தேவனத்தில் வைத்திருக்கிற உறுதியான விசுவாசத்துக்கு ஊடாக அவருடைய வல்ல கரத்தினால, அவருடைய பலத்த கரத்தினால, அவருடைய பலத்த சத்துவத்தினால நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பும் அந்த எண்ணமும் அதுக்குள்ளே அது கூடாக நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். இஸ்ரவேல் மக்களை 40 வருடமாக வனாந்தரத்தில் தேவன் வழிநடத்தினார். எகிப்து தேசத்தில் அடிமைத்தன தேசத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசமான கானான் தேசம் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிற இஸ்ரவேல் தேசம் வரை 40 வருடங்களாக தேவன் வனாந்தரத்தில் அவர்களை வழிநடத்த பொழுதும் அவர்களுக்கு எந்த விதமான குறைச்சல் இல்லாமல் வனாந்தரத்தில் உணவளித்தார், தண்ணீர் கொடுத்த, எல்லாவற்றிலையும் பாதுகாத்து அவர்களை வழிநடத்தி இந்த தேசத்தில் அழைத்து வந்தார். இஸ்ரவேல் என்றது தேவ பிள்ளைகள் என்று அர்த்தம். கடவுளை அறிந்தவர்கள், தேவனுடைய நாமம் என்னென்று அறிந்தவர்கள். ஆகவே தேவன் தன்னுடைய நாமம், அவருடைய நாமம் என்றது மிக முக்கியம். யாரை நாங்கள் வழிபடுகிறோம் என்றது முக்கியம். கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் வந்து அவருடைய பலத்த கரம் நம்மை எப்பொழுதும் கூட இருக்கும். வரப்போகிற கலாமிட்டி, ஃபைனான்ஷியல் கலாமிட்டியா, வரப்போகிற வார்களா, இதை குறித்து அதுக்கு நாங்கள் அஞ்சமடைய தேவையில்லை. நாங்கள் தேவ பிள்ளைகளாக தேவனால் வழிநடத்தப்படுகிறவர்களாக இருப்போமானால் எதை குறித்து நாங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. நிறைவுள்ள ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்களானால் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆகவே கர்த்தருக்கு பயந்து நாங்கள் ஜீவிக்கும் பொழுது நிறைவுள்ள அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களை தங்கும், உங்களுடைய குடும்பத்தின் மீது தங்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ.